வாகனம் நிறுத்தும் இடத்தில் பெண்ணிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட ஆடவரை பொதுமக்கள் சரமாரியாக தாக்கி காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இன்று காலை 8:30 மணியளவில் கங்காரில் உள்ள மேடான் மக்கோத்தா சாலையில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக கங்கார் மாவட்ட காவல்துறை தலைவர் ஷரீஃபுடீன் முகமது யூசுப் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து கங்கார் காவல் நிலையத்திற்கு அவசர அழைப்பை பெற்றதாகவும், சம்பவ இடத்திற்கு விரைந்து வழிப்பறியில் ஈடுபட்ட 37 வயது உள்ளூர் ஆடவரை கைது செய்ததாகவும் அவர் கூறினார். 49 வயது உள்ளூர் பெண் வாகனத்தில் இருந்து பொருட்களை எடுக்கும் போது 37 வயது ஆடவர் பின்னிருந்து வந்து அப்பெண்ணை தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்டதாகவும், கூச்சலிட்ட பெண்ணை கண்டதும் பொதுமக்கள் குவிந்து வழிப்பறியில் ஈடுபட்ட ஆடவரை சரமாரியாக தாக்கி மயக்கமடைய செய்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வழிப்பறியில் ஈடுபட்ட ஆடவரிடமிருந்து 1000 வெள்ளி மலேசிய ரிங்கிட், 250 அமெரிக்க டாலர்கள், 10,570 தாய்லாந்து பா ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.